மக்களே எல்லாரும் திமுக அரசையும் அன்பில் மகேஷ் அவர் அழகா அழுதாரு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கரூர் பாலாஜி அவர் தான் இவ்வளோத்துக்கும் காரணம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சிச்சுவேஷனில் யாரால் முதல்ல இது நடந்தது? விஜய் அப்படிங்கிற ஒரு திரைப்பட நடிகன் இந்த கூட்டத்தை கூட்டாமல் இருந்தாலோ இது நடந்திருக்காது, அப்படி தானே? அப்போ விஜய்ங்கிற ஒரு தனிப்பட்ட நபர்னால நடந்தது தான் இது. முதல்ல இன்னும் அவர் எலெக்ஷனில் நிற்கலை, அவர் பார்ட்டி 11% ஓட்டோ 10% ஓட்டோ வாங்கலை, ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியானால் அவர் ஒரு தனிப்பட்ட மனிதர். அவரால் நடந்த ஒரு விஷயந்தான் இது, இந்த 41 பேர் இறப்பு. ஏன் அந்த தனிப்பட்ட நபரை இதுவரை அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, ஏற்கனவே தேவையில்லாமல் திமுக அரசை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தவறாக சித்தரித்து விட்டீர்கள். இது பிஜேபி, ஏடிஎம்கே, அண்ணன் சீமான் இவர்களோட மொத்த கூட்டு முயற்சியில் விஜய் ரெடி பண்ணி திமுக அரசை ஒழிக்க வைக்க வேண்டிய ஒரு பிளான் இருக்கட்டும். அதனால தான் திமுக இதை இன்னும் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்குது, விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஏற்கனவே தேவையில்லாமல் நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அநாகரிகமான ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அவங்க இந்த வேலையை பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் முழுக்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு விசாரணை தொடங்க வேண்டியது ஒன்று விஜயை, இன்னொன்று அந்த புஸ்லி ஆனந்துன்னு ஒரு புஸ்ஸு போன்னு கிடந்தார்ல அவரை. இந்த டீமை முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணையை ரன் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏன் முன்ஜாமீன் கொடுக்குறீங்க? அவர் அதுக்குள்ளே போய் முன்ஜாமீன்லாம் எடுத்தார், அதெல்லாம் தேவையில்லாது. எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீதிபதி கூட கேட்டிருப்பார் போல் ஒரு கேள்வி. தமிழக முதல்வரோட மற்ற அமைச்சரோட விஜய் ஒப்பிடாதீங்க. விஜய் ஒரு பெரிய சினிமாக்காரர், அவர் ஒரு ஸ்டார், அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும். கரெக்ட், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வரும், அவர் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டார் ஏன் அவரோட பேச்சுவார்த்தையில் நடுரோட்டில் வச்சு பண்ணுறாரு? அந்த ஸ்டார் இலவசமாக நடித்தார், ஒரு படத்துக்கும் 200 கோடி வாங்கினார்ல. ஏன் அவர் ஒரு 10-20 ஏக்கர் இடத்த தனியாக விலைக்கோ அல்லது வாடகைக்கோ வாங்கி அங்கே வச்சு ஏன் அவரோட மாநாடை நடத்தியிருக்கக்கூடாது? அவரோட பேச்சுகள் அங்கே தொடங்கியிருக்கக்கூடாது? வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்ல தண்ணி கொடுத்து அவங்களையே ஆரோக்கியமாக அவர் பார்த்துருக்கக்கூடாது அந்த ஸ்டார்? இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விஜயை எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். இப்போ அங்கே வந்தவன் திமுககாரன் அவன் தான் பண்ணிட்டான். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே 2 தலையெழுத்து தான். ஒன்று ஏடிஎம்கே காரனாக இருக்கணும், இல்லை டிஎம்கே காரனாக இருக்கணும், இதான் தலையெழுத்து. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் அண்ணன் சீமான் 11% வாக்கு, அது போக பிஜேபி கொஞ்சம் வாக்கு. அப்போது இந்த மெஜாரிட்டி இந்த 2 பீப்புள் தானே இருப்பான். நீங்கள் சொல்லுறது கரெக்ட், அதான் நடந்திருக்கும்.